அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. அதனால தான் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக எப்போ எடுத்தாலும் மத்திய அரசை ஏற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. தேவையில்லாத 1-2 பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடி தான் மதுரையில் டங்ஸ்டன் பிரச்சனை. டங்ஸ்டனை பொறுத்தவரையில் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க அசம்பிளியில் ஒரு தீர்மானத்தை போட்டு சொன்னாங்க. அப்போ நான் அசம்பிளியில் பேசும்போதே சொன்னேன், நமக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வரை டைம் இருக்குது, இருந்தாலும் பொதுமக்களுடைய நன்மை கருதி மத்திய அரசு நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி மத்திய அரசு அந்த டங்ஸ்டன் பிரச்சனையை அப்படி மக்களுக்காக அதை முடிச்சு வச்சது, நல்ல முறையில் முடிச்சு வச்சாங்க. இப்பொழுது தொகுதி வரையறும்போது எங்கேயும் யாரும் எதுவும் சொல்லலை. சொல்லாத பட்சத்தில் அதற்காக இப்போ கர்நாடக முதலமைச்சரையும் கேரளா முதலமைச்சர், நமக்கு தண்ணீர் தராத கர்நாடக முதலமைச்சரையும், நமக்கு முல்லை பெரியார் அணைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனையும் வச்சு இதெல்லாம் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் மொழிக் கொள்கையை பொறுத்த மட்டும் இன்றைக்கி திமுக ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்புங்கிறது ஒரு காலத்தில் 1965ஆம் ஆண்டு இருந்தது. அன்னைக்கு யார் அரசாங்கத்தில் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்து மத்தியில். காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி அதே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி கூட்டணியாக அவங்க கூட இருக்குது. ஏற்கனவே 2004க்கு முன்னால் 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி ஆட்சியில் இருந்தது. அப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யாமல் இப்பொழுது நன்மை செய்யவில்லைன்னு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த மொழிக் கொள்கையை பொறுத்த மட்டும் எல்லா இடங்களிலும் இப்போ கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே ஒரு சிலரை தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% எல்லாருமே மொழி ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும்னு தான் கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்கு. அது தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், துளுவாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம். நமது கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவருடைய பையன் கூட ஃப்ரெஞ்சு எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. பிறகு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நடத்துகிற எல்லா பள்ளிகளிலும் இந்தி இருக்குது. அந்த தமிழ் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆக இந்த சூழ்நிலையில் மக்களுடைய மனநிலையை திசை திருப்பதுக்காக வேண்டி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. எதுக்காக திசை திருப்பதற்கான காரணம்? இப்போ மக்கள் மத்தியில் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லா அறிவிப்போடு இருக்க தவிர வேற எதுவும் நடைமுறையில் இருந்த மாதிரி தெரியல. இல்லை, இப்போ குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் வந்த உடனே முதல் கையெழுத்தா போடுவேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தாரு. அதே போல் டாஸ்மாக் கடைகள் மிகவும் ஒவ்வொரு ஆண்டும் குறைக்க, டாஸ்மாகை பொறுத்தவரையிலும் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னா, இப்போ சட்டமன்றத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அப்படி எங்கேயும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கையிலே படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது படிப்படியாக கூடிக்கிட்டு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பழைய ஓய்வு திட்டத்தை அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, வந்த உடனே முதல் கையெழுத்துங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க செய்யலை. மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆட்சி 2.5 வருஷம் கழித்து தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் தான் அந்த உரிமை தொகையை கொடுத்தாங்க. இன்னுமே அனைத்து பெண்களுக்கும் வழங்கப்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு தானே. முதல்ல அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் அறிக்கையிலேயோ என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னாங்க. அதில் நிறைய பெண்களுக்கு மாறுபட்ட கருத்து. எது என்ன தகுதி, குடும்ப பெண்களுக்கு என்ன தகுதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம் சொல்லி சொன்னாங்க. சட்டமன்றத்தில் கூட பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு 2.5 வருஷம் கழிச்சு தான் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க. அது முழுவதுமாக கொடுத்தாங்களா? இல்லை, 1 கோடி பேர் கொடுத்துருக்குறாங்க. முழுமையாக யாருக்கும் கொடுக்கல. மகளிர் பேருந்தை பொறுத்த மட்டும் எல்லா மகளிரும் எல்லா பேருந்தும் ஏறி போகலான்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த பேருந்து எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு குறிப்பாக நாளையிலிருந்து ஜாக்டோ ஜியோ தங்களுடைய போராட்டத்தை துவங்க போகிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை துவங்க போகிறாங்க, அரசு ஊழியர்கள் துவங்க போகிறாங்க, ஆசிரியர்கள் துவங்க போகிறாங்க. இதெல்லாம் மறைப்பதற்காக, பொதுமக்கள் மத்தியில் தன்னுடைய வாக்குறுதிகளை மறைப்பதற்காக இது போன்ற ஒரு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு வெறுப்பாக தான் இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் அப்புறம் இன்றைக்கி பால் பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஒன்றியத்தில் உங்களுக்கு இணையான அந்த சில பேருக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க, அதை கொடுக்கல. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. பேரூராட்சிகள் பொறுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேரூராட்சிகளிலும் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள நிரந்தரமாக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அதையும் செய்வோன்னு சொன்னாங்க. ஆக எதையுமே அவங்க செய்யலை. அவங்க செய்கிறதெல்லாம் இப்பொழுது
விளம்பரமாக தான் இருக்குது. இல்லை, மாதந்தோறும் மின் கட்டணம் வசூலிக்கப்படும் கிடப்பில் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆயிடுச்சு. மின் கட்டணம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கதா பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி வந்த பிறகு 3 முறை மின் கட்டணத்தை கூட்டியிருக்காங்க. யாருக்குமே தெரியாது. மின் கட்டணத்தை மட்டுமல்ல, வீட்டு வரி உயர்வு. நீங்கள்லாம் உங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அநேகமாக எல்லாருக்கும் உங்கள் வீட்டு வரி உயர்வு இப்போ 2ஆம் தடவை அறிவிக்கப்படாமல் வீட்டு வரி உயர்வு கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி மின் கட்டணத்துக்கு டெபாசிட், அந்த டெபாசிட் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து அந்த 4 வருஷத்துலேயும் 3 தடவை டெபாசிட்டை கூட்டியிருக்காங்க. வீட்டு வரி உயர்வு, அப்புறம் சொத்து வரி, ஹோட்டல் தொழில் வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, இதெல்லாமே தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக ஒரு மோசமான, அவர்கள் தொழிலை நடத்துவதற்கு உகந்ததாக இந்த அரசாங்கம் உதவியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை, அது பற்றி எனக்கு தெரியல, தெரியாத சொல்லக்கூடாது. கூட்டத்தில் வைக்கும்போது கூட அவங்க பிரதானமாக எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறாங்களோ அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி இருக்குது, அப்புறம் ஆங்கிலம் இருக்குது. அப்படி அந்த பெயர் பலகையெல்லாம் வைத்து இன்னைக்கு அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த விவகாரங்களை? இல்லை, அவங்க அது நடத்தின பிறகு தான் அதை பற்றி சொல்ல முடியும். அவங்க ஒரு திட்டம், இப்போ நம்ம வந்து திட்டமே இடலை, தொகுதி வரைமுறைங்கிறது யாரும் எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியாமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் நம்மளுடைய கருத்து சொல்ல முடியும். என்ன பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தில் அப்படி முழுமையாக தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லலாம். நேற்றைய சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது வந்து கூட்டணி விவகாரம் தொடர்பான ஒரு கூட்டணி கூட்டல் கழித்தல் கணக்குகள் வந்து சரியாக இருந்தால் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்னு முதலமைச்சர் அதிமுகவை பற்றி சொல்கிறாரு. அதற்கு இல்லை, நேற்று முதலமைச்சர் அப்படி சொல்லலை. நேற்று முதலமைச்சர் நிதியமைச்சருடைய பதில் உரையில் கூட்டல் கழித்தல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவராகவே ஒரு கெஸ் பண்ணிட்டு, ஆக நீ இந்த கூட்டல் கழித்தல்லாம் வந்து இந்த கணக்கெல்லாம் நிற்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்பொழுதுமே கூட்டணி குறித்து தானே அந்த பேசுபொருள். இல்லை, அதை எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் சிரித்ததாக நிதியமைச்சர் சொன்னார். நான் பார்க்கல, அவங்க சிரித்ததாக நிதியமைச்சர் சொன்னாங்க. அதில் வந்து அவர் என்னன்னா, யாதோ பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து அதிமுக கூட்டணிக்கு தூண்டி விட்டுருக்கிறதாக அவருடைய மறைமுகமாக சொன்னார். அவர் நேரடியாக எதையும் சொல்லலை. அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் அது குறித்து திமுக அச்சம் கொள்கிறதாக பொருள் கொள்ளலாமா அல்லது? நிச்சயமாக இன்னைக்கு சூழ்நிலையில் திமுக வந்து அதிமுகவோ அல்லது எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும் போது திமுகவுக்கு அது பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம அதை பற்றி பேசுவோம்.